வணக்கம். இன்றைக்கி ஒரு இம்பார்ட்டண்ட்டான நியூஸ் சொல்ல போகிறேன். என்ன நியூஸ்னால், இன்றைக்கி ஏசியும் நம்ம கேஜிஎஃப்பில் முன்னாள் தாசில்தார் அந்த நாகவணி இன்றைக்கி டிசி ஆஃபீஸில் கிரேட் 2 தாசில்தார் இருக்கிறாங்க. அவங்களும் கேஜிஎஃப் தாசில்தார் கிட்டத்தட்ட மைனிங் சிஎஸ்ஓ எல்லா டீமும் இன்றைக்கி வந்து உரிகத்தில் ஒரு சர்வே பண்ணுறதுக்கு வந்தாங்க. என்ன சர்வேனா, கிட்டத்தட்ட 30 வீடு இருக்குது. ரோடுக்கு பிரிட்ஜ் வருது. அந்த 30 வீடு இடிச்சிட்டு அவங்களுக்கு எங்கே வீடு கொடுக்குறேன்னு சொல்கிறாங்க. என்னுடைய கோரிக்கை ஒன்றே ஒன்று தான், ஏசி மேடமுக்கும் கவர்மெண்ட்டுக்கு கேட்குறது, ஃபஸ்ட்டு அவங்களுக்கு வீடு கொடுத்துரு. நல்ல வீடு பங்களாங்களாக இருக்குது. இப்போ 244 250 பங்களா இருக்குது. பார் யார் பேரில் இருக்குது பங்களாவில் ஒரு பங்களா கொடுத்துட்டு, இல்லை அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வீடு கட்டி கொடுத்துட்டு நீங்கள் அந்த ரோடு போட்டிங்கன்னா ஓவர் பிரிட்ஜ் பண்ணிங்கன்னா ரொம்ப சந்தோஷம். எங்களுக்கு பிரிட்ஜு வரதுல சந்தோஷம் தான், இல்லை. ஏன்னா இந்த பிரிட்ஜு வரதுக்கு காரணம் கேஹெச் முனியப்பா என்ன பண்ணார்னா, ஓவர் பிரிட்ஜ் பண்ணார். கிட்டத்தட்ட மெட்ரோ டைப்பில் அப்படியே அந்த ஸ்லாப் மாதிரி இறங்கி அப்படியே அது இதில் போய்ட்டு இதாகும். அந்த கோர்ட்டுக்கிட்ட மட்டும் போவாது, அந்த ஓவர் பிரிட்ஜில் போவோம். அப்போ வீடுங்க அவ்வளோ டிஸ்டர்ப் ஆகுது. ஏக்தம் ஏசி வந்து நீ இம்மிடியேட்டாக 30 வீடு நீங்கள் அண்ணா ஆத்தரைஸில் இருக்கிறீங்க. சிஎஸ்ஓ போய் லிஸ்ட் பண்ணுறாரு, அண்ணா ஆத்தரைஸ். மைனிங்கில் இருக்கிறது அண்ணா ஆத்தரைஸ் இல்லை. கிட்டத்தட்ட முப்பாட்ட காலத்துலேருந்து நாங்கள் வாழ்ந்துருக்கிறவங்க மைனிங் ஏரியாவில் எல்லாம் எங்கள் அப்பா எங்கள் தாத்தாங்கெல்லாம் மைனிங் ஏரியாவில் வேலை பண்ணிருந்தவங்க. எங்களை அண்ணா ஆத்தரைஸ் சொல்லவே முடியாது. மைனிங் வந்து எங்களுக்கு சொந்தமான ஏரியா. நான் என்ன சொல்ல கடமைப்பட்டுக்கிறேன், ஏசிக்கு என்னுடைய பர்சனல் ரிக்வெஸ்ட் வந்துக்கிறாங்களே முன்னாள் நாகவணி மேடம் கேஜிஎஃப் தாசில்தாருக்கு, கேஜிஎஃப் ஓபியும் பங்கார்பேட்டை காம்சாந்தர் ஓபியில் கிட்டத்தட்ட 3500 ஏக்கரா மேலே பானி பண்ணிக்கிறீங்க. நான் உனக்கு கேஸ் நம்பர் சொல்கிறேன், என் ஃப்ரெண்டு தான் வச்சு கேஸ் போட்டுக்கிறேன். 2426 ஏசி கோர்ட்டில் கேஸ் இருக்குது. 2426 கிட்டத்தட்ட பானினா நேற்று ஒரு திம்மார தொப்பநல்லி சர்வே நம்பர் 37 452 ஏக்கரா பி நம்பரில் பி ஸ்டார் வருது மைனிங் லேண்டு. என்ன பண்ணிக்கிறேன், நீ பானி பண்ணிக்கிற. இதெல்லாம் நீ டேக் ஓவர் பண்ணாத. மைனிங் பாவம் நான் காலகாலமாக வாழ்ந்துன ஏதோ கட்டி அவன் வாழ்ந்துனுக்கிறான். அவனை வந்து நீ இம்மிடியேட்டாக நிச்சருங்க, உங்களுக்கு வேறு வீடு கொடுத்துரு. எவ்வளோ கொடுத்துருவாங்க மைனிங்கில் வீடு? இருக்கிற மைனிங் எஸ்டிபி தொழிலாளிக்கு வீடு கொடுத்துக்க முடியலங்க, பத்திரம் கொடுத்துக்க முடியல. மைனிங்கு பிஜிஎம்எல் மேனேஜ்மெண்ட்டு யார் கொடுத்துட்றாங்க? 12க்கு 10 8க்கு 12 இந்த மாதிரி தான் வீடு கொடுத்துறாங்க. 30க்கு 40 கிட்டத்தட்ட 30 வீடு 40 வீடு போகுது. அனாவசியமாக ஒரு வீடை வந்து நீங்கள் பிரிட்ஜு ஓவர் பிரிட்ஜு வரட்டும், ஒரு மெட்ரோ டைப்பில் கொண்டு வா. பணமாலாம் இருக்குது, கொண்டு வா. இம்மிடியேட்டாக வீடு இடிக்கிற அது இடிக்கிறதெல்லாம் ஏற்றுக்கவே மாட்டோம். ஹியூமன் ரைட்ஸ். ஏன்னா என் மூலியமாக நான் ஆல்ரெடி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸுக்கு லெட்டர் த்ரூ பண்ணிக்கிறேன். நான் தான் அதை ஸ்டார்டிங்கில் த்ரூ பண்ணி ஏசி கோர்ட்டில் கேஸ் ஃபைல் பண்ணி அப்போ அக்ரம் பாஷா அந்த டிசி அவருக்கு லெட்டர் த்ரூ பண்ணி சில இப்போ கேஜிஎஃப்லாம் கேன்சல் பண்ணுறதுக்கு ஆர்டர் பண்ணது நான் தான். மைனிங் இன்னும் கூட எதுவும் கேன்சல் ஆகலை. ஒரே வந்து பானிலேருந்து அதை வந்து இது பண்ணி ஐடில் பண்ணிக்கிறாங்களே தவிர எந்த கிட்டத்தட்ட லிஸ்ட்டு பிரகாரம் கொடுக்குற மீடியாக்கிற ப்ரெஸ் மீட் எங்கே எவ்வளோ ஏக்கரை யார் பண்ணிக்கிறான்ட்டு இந்த மாதிரி பண்ணிக்கிற நேரத்தில் இதே ஏசி கோர்ட்டில் தான் ஆயினுக்குது. டிசி இதுக்கெல்லாம் பண்ணுறதில்ல, பானி பண்ணுறது ஏசி கோர்ட்டில். மேடம் ஏசி ಮೇಡಮ್ ಅವರೇ, ದಯವಿಟ್ಟು ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿ ಕೆಜಿಎಫ್ ಹೋಬಳಿ ಎರಡಕ್ಕೆ ನೀವು ಒಂದು ಪಾನಿ ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡಿಬಿಡಿ. BGML CSO ಬರ್ತಾರೆ, ನಮ್ಮ ಫ್ರೆಂಡೇ ಇಟ್ಕೊ. BGML CSO ಬರ್ತಾರೆ. ಅವ್ರಿಗೇನು ಐಡಿಯಾ ಇದೆ? ಎಲ್ಲಿ ಮನೆ ಕೊಡ್ತಾರೆ? ಎಲ್ಲಿ ಮನೆ ಕೊಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇರುತ್ತೆ? ಎಲ್ಲಿ ಕೊಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇರುತ್ತಾ? ಏನೂ ಇಲ್ಲ. ಸುಮ್ಮನೆ ಬಂದು ಕ್ಯಾನ್ಸಲ್, ಜನ ಸುಮ್ಮನೆ ಸೇರಿಕೊಂಡು ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಡಿ. ಇದು ನಮ್ಮ ಅನ್ನ ಆತ್ರೈಸೇ ಇರಲಿ. ಅವನು 40 ವರ್ಷ 50 ವರ್ಷ ಅಲ್ಲಿ ವಾಸ ಆದಾನೆ. ಅಲ್ಲಿ ಎಲ್ಲಿ ಅವನು ಖಾಲಿ ಮಾಡಿ ಕೇಳ್ತೀರಾ? ನೀವು ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡಿ. ನನ್ನ ಕಡೆಯಿಂದ MLA ಅವ್ರಿಗೆ ಪರ್ಸನಲ್ ರಿಕ್ವೆಸ್ಟು, ಮೇಡಮ್ ಅವರೇ, ನೀವು ಯಾವಾಗಲೂ ಮೈನಿಂಗ್ ತೊഴിಲಾಳಿಗೆ ಸಪೋರ್ಟ್ ನಿಮ್ಮ ಕಡೆಯಿಂದ ಬರುತ್ತೆ. MP ಅವ್ರಿಗೆ ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲ್ MP ಅವ್ರು ಕೂಡ ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡ್ಕೊಳ್ಳಿ. ಇಲ್ಲಿ ಮೈನಿಂಗ್ ಅವ್ರ ಮನೆಯನ್ನು ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡೋದು 100% ಬಿಡಲ್ಲ. ಯಾಕಂದರೆ ಅವರು ಎಲ್ಲೇ ಕಷ್ಟಪಟ್ಟು ಡೈಲಿ ಟ್ರಾವೆಲ್ ಹೋಗಿ ಕಷ್ಟಪಟ್ಟು ಏನು ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಏನೋ ಅವು ಇವತ್ತು ಬಂದು ಒಂದು 40 ಮನೆ ಅಲ್ಲಿ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡಿಬಿಟ್ರೆ ಯಾರು ಕೊಡುವುದು? ಸರ್ ನೀವು ಫಸ್ಟು ಒಂದು ಅಪಾರ್ಟ್ಮೆಂಟ್ ಮಾಡಿ 40 ಮನೆ ಕಟ್ಕೊಟ್ಬಿಡಿ. ನಾನೇ ಅವ್ರಿಗೆ ಹೇಳ್ತೀವಿ, ಹೋಗ್ಬಿಟ್ಟೆ ಸರ್ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಡಿ. ನಾವು ಇದೆಲ್ಲ ಏನಾಗಲ್ಲ. ಇಮ್ನಾಟ ಬಂದು ಸರ್ವೆ ಮಾಡಿ ಇಮ್ನಾಟ ಇಲ್ಲಿಂದ ಹೋಗ್ಬಿಡಿ ಮನೆ ನಿಮ್ಮದಿಲ್ಲ, ಇದು ರೋಡ್ ಬರುತ್ತೆ. ಒಪ್ಕೊಳ್ತೀನಿ, ರೋಡ್ ಬಂದರೆ ಕೂಡ ಒಪ್ಕೊಳ್ತೀವಿ. ಇದು 100% ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ. ನನ್ನ ಕಡೆಯಿಂದ DC ಸಾರ್ಗೆ ಫಸ್ಟ್ AC ಮೇಡಮ್ ಕಡೆಯಿಂದ ಲೋಕಾಯುಕ್ತದಲ್ಲಿ ಆಲ್ರೆಡಿ ಕೇಸ್ ಇದೆ.
ಇನ್ನೊಂದು ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀನಿ ಕೇಳಿ, ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತಾ ಇದ್ದೀನಿ. ಮೈನಿಂಗ್ ಏರಿಯಾ ಮೋರ್ ದೆನ್ 3000 ಎಕರೆ ಮೇಲೆ ಪಾನಿ ಆಗಿದೆ. ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾನಿ ಆಗುತ್ತೆ, ಹೆಂಗೆ ಪಾನಿ ಮಾಡ್ತಾರೆ BGML ಲ್ಯಾಂಡ್ಗೆ? ಇಲ್ಲಿ BGML ಕಷ್ಟ ಮಾಡೋರಿಗೆ 1 ಇಂಚು ಕೊಡಲ್ಲ, 10ಕ್ಕೆ 12 ಕೊಡ್ತಾರೆ ಮನೆಗಳು. ಅಲ್ಲಿ ಅವನು ಎಕರೆ ಲೆಕ್ಕದಲ್ಲಿ ಮನೆಗಳು ಲ್ಯಾಂಡ್ಗಳು ಮಾಡ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ, ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಂಡಿದ್ದಾರೆ. ಹೆಂಗೆ ಕಟ್ಟಕ್ಕೆ ಪಾಸಿಬಲ್ ಆಗುತ್ತೆ? ಇದು ಕೇಳಿದರೆ ದುಡ್ಡು ಕೊಟ್ಟು ಅವ್ನು ಪಾನಿಗಳು ಮಾಡ್ಕೊಳ್ತಾನೆ. ಇದು 2 KGF ತಹಸೀಲ್ದಾರ್ ನಾಗವೇಣಿ ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತು, AC ಅವ್ರಿಗೂ ಗೊತ್ತು, DC ಅವ್ರಿಗೆ ಏನೋ ನನಗೆ ಅಷ್ಟೇನೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. ರವಿ ಸರ್ ಗೊತ್ತಿರುತ್ತೆ, ಏನೋ ಐಡಿಯಾ ಇಲ್ಲ. DC ಸರ್ ಗಮನಕ್ಕೆ ಹೇಳ್ತಾ ಇದ್ದೀವಿ, ಸರ್ ಇಷ್ಟು ಮಿಸ್ಯೂಸ್ ಆಗ್ತಾ ಇದೆ, ಬೇಕಂದ್ರೆ ಲೆಟ್ರ್ ಪಿನ್ ಟು ಪಿನ್ನು ಎಲ್ಲೆಲ್ಲಿ ಮೋಸ ಆಗಿದೆ ಅಷ್ಟು ಡಾಕ್ಯುಮೆಂಟ್ ತೊಗೊಂಡು ಬಂದು ಕೊಡ್ತೀನಿ. ಕ್ಯಾನ್ಸಲ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳಿ, AC ಮಾಡಿ ತುಂಬ ಜನ ಅಲ್ಲೇ ಇರ್ತಾರೆ, ಅವ್ರು ಇಲ್ಲಿಂದ ಟ್ರಾನ್ಸ್ಫರ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಹೇಳಿ. ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಏನು ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಹುಟ್ಟಿದ್ದೀವಿ ಸರ್, ನಮ್ಮ ಮನೆ ಹತ್ರ ಬಂದು ಸರ್ ಓವರ್ ಬ್ರಿಡ್ಜ್ ಮಾಡಿ ಸರ್, ಮೆಟ್ರೋ ಸ್ಟೈಲಲ್ಲಿ ಮಾಡಿ ಸರ್. ಅದು ಎಲ್ಲಿ ಅಷ್ಟು ಇದಾಗಲ್ಲ, ಪಾಪ ಮನೆ ಕಟ್ಬಿಟ್ಟಿದ್ದಾರೆ, ಎಲ್ಲಿ ಹೋಗ್ತಾರೆ ಅವರು? ಸಾಧ್ಯ ಇಲ್ಲ ಹೋಗೋಕ್ಕೆ. MLA ಅವ್ರಿಗೆ, ಯಾಕಂದರೆ ಇದು ಮುಂಚೆ KH ಮುನಿಯಪ್ಪ ಅವರು ತಂದಿರುವುದು ಈ ಪ್ಲಾನು. ಇವತ್ತು ಊರು MLA KGF MLA ಇದ್ದಾರೆ. KGF MLA ಮೈನಿಂಗ್ ಎಂಪ್ಲಾಯಿಗೆ ತುಂಬ ಸಪೋರ್ಟ್ ಇರುವರು. ಅವರು ಇದು ಬಿಟ್ಕೊಡೋದು ಬೇಕಾಗಲ್ಲ. ಮೇಡಮ್ ಅವರೇ, ನೀವು ಸಪೋರ್ಟ್ ಮಾಡಲೇಬೇಕಾಗತ್ತೆ. MP ಅವರು ಸಪೋರ್ಟ್ ಕೊಡಬೇಕು. ಒಂದೇ ಒಂದು ಮನೆ ಡೆಮಾಲಿಷ್ ಮಾಡೋಕ್ಕೆ ಬಿಡಲ್ವ? ಯಾಕಂದರೆ ಅವ್ರು ಫಸ್ಟು ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಟ್ಬಿಡಿ. ಮೈನಿಂಗಲ್ಲಿ ಎಷ್ಟು ಮನೆಗಳು ಕಟ್ಕೊಡ್ತೀರಾ, ಆಮೇಲೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಸ್ಟೆಪ್ಪು ಅವ್ರು ಖಾಲಿ ಮಾಡಿ. ನೀವು ಏನಿಲ್ಲ ಇಮ್ಮಿಡಿಯೇಟ್ ಖಾಲಿ ಮಾಡಿ ಹೋಗ್ಬಿಡ್ಬೇಕಂದ್ರೆ ಸಾಧ್ಯ ಎಲ್ಲ, ಹೋಗಲ್ಲ. ದಯವಿಟ್ಟು AC ಮೇಡಮ್, ಫಸ್ಟ್ ಆಫ್ ಆಲು ಇದು ಖಾಲಿ ಕಾಮಸಾಂದ್ರ ಹೋಬಳಿ KGF ಹೋಬಳಿಯಲ್ಲಿ ಎಷ್ಟು ಎಕರೆ ಮೈನಿಂಗ್ ಲ್ಯಾಂಡ್ ಇದೆ, ಅಷ್ಟು ಎಕರೆ ನೆಕ್ಸ್ಟ್ ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ, ಪೇಪರ್ ಇಟ್ಕೊಂಡು ಪ್ರೆಸ್ ಮೀಟ್ ಮಾಡ್ತೀವಿ. ಇಷ್ಟೆಲ್ಲ ಹೆಂಗೆ ಯಾವ ರೀತಿಯಲ್ಲಿ ಪಾನಿ ಮಾಡೋಕ್ಕೆ ಸಾಧ್ಯ ಇದೆ. ನೆಕ್ಸ್ಟ್ ಮಿನಿಸ್ಟರ್ ಆಫ್ ಮೈನ್ಸ್ ವಿಜಿಲೆನ್ಸ್ ಕರ್ಕೊಂಡು ಬರ್ತೀವಿ. ಮಿನಿಸ್ಟರ್ ಕಿಶನ್ ರೆಡ್ಡಿ ಸರ್, ಆನರಬಲ್ ಮಿನಿಸ್ಟರ್, ಅವರು ಕೂಡ ಇಲ್ಲಿ ಹೋಗ್ಬಿಟ್ಟು ಆಲ್ರೆಡಿ ಲೆಟ್ರ್ ಅವ್ರಿಗೆ ತಲುಪಿಸಿದ್ದೀವಿ. ಅವರು ಬರ್ತಾರೆ, ಶಾರ್ಟ್ಲಿ ಬರೋದಿದೆ. BGMLಗೆ ಇನ್ನೂ ಬಂದಿಲ್ಲ. ಇವತ್ತು ಹೊಸ ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಬಂದಿದ್ದಾರೆ. ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಅಂದರೆ ಮಿನಿಸ್ಟರ್ ಇಲ್ಲ, ಪ್ರಿನ್ಸಿಪಾಲ್ ಸೆಕ್ರೆಟರಿ ಪಿಯೂಷ್ ಗೋಯಲ್ ಅವರು, ಅವ್ರ ಹೆಸರು ಗೋಯಲ್. ಅವರು ಬಂದಿದ್ದಾರೆ, ಅವ್ರಿಗೆ ಲೆಟ್ರ್ ಥ್ರೂ ಮಾಡಿದ್ದೀವಿ. ನೆಕ್ಸ್ಟ್ ವಿಸಿಟಲ್ಲಿ KGF ಬರ್ತಾರೆ. KGF ಬಂದ್ರ ಮೇಲೆ ಇದ್ರ ಬಗ್ಗೆ ಮಾತಾಡ್ತೀವಿ. அங்கே வீடுக்கிறவங்க யாரும் இதுக்கு பயப்படாதீங்க. ஏன்னா நம்ம ஊர் MLA இருக்கிறாங்க. நம்ம ஊர் MLA ரூபா சசிதர் உங்களுக்கு ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்காங்க. அவங்க உங்களுக்கு கெட்டது நடக்கிறதுக்கு விட மாட்டாங்க. அதே மாதிரி ஒட்டுமொத்த எல்லா டீம் இருக்குது, ஹியூமன் ரைட்ஸும் கூடவே இருக்குது. இதில் எந்த ஒரு லெவலுக்கு யாரும் பின் வாங்க மாட்டாங்க. MLA எனக்கு தெரிஞ்சு மட்டும் KGF MLA ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கிறாங்க இந்த மைனிங் மேட்டரில் மட்டும். அவங்க ஆல்ரெடி STP பேசுகிறப்ப கூட எக்ஸாம்பிளாக்கி குரல் குத்துங்க KGF MLA. நம்ம அந்த விஷயத்தில் சந்தோஷப்படுறோம். ஏன்னா அவங்க இருக்கிறாங்க. உங்களுக்கு வீடு கட்டி கொடுத்தால்தான் நெக்ஸ்ட் ஸ்டெப்பு நீங்கள் வேறு காலி பண்ணுறதுக்கு யோசனை பண்ணோம். அதுக்கு முன்னே நாங்கள் என்ன பண்ணுறோன்னா, AC மேலே ஆல்ரெடி மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸில் ஃபைல் ஆகினுக்குது கேஸு. அங்கேருந்து வந்து என்கொயரி பண்ணுறதுக்கு வர BGML லேண்ட் எந்த விதத்தில் பானி பண்ணிக்கிறாங்கன்ட்டு பின் டு பின் டாக்குமெண்ட் இஷ்யூ பண்ணுகிறோம். அந்த ஒரு ஸ்டெப்பு நெக்ஸ்ட் விசிட்டில் உங்களுக்கு இங்கே எல்லாம் ப்ரெஸ் அவங்களை கூப்பிட்டு நான் வந்து கெஸ்ட் ஹவுஸில் ப்ரெஸ் மீட் பண்ணுறேன், பின் டு பின் ரெக்கார்டு வச்சு. ஏன்னா எல்லா மினிஸ்டருக்கும் லெட்டர் போயிட்டு இருக்குது. மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் மட்டும் லெட்டர் போயிருக்கு. பிரைம் மினிஸ்டருடைய சேம்பருக்கு அமைச்சுக்கிறோம். ஏன்னா கிட்டத்தட்ட 3500 பிக் ஸ்கேம். இது சின்னதெல்லாம் இல்லை, பிக் ஸ்கேம். பக்கா பண்ணிக்கிறாங்க, பக்கா டாக்குமெண்ட் கொடுக்குறாங்க. சின்ன சாம்பிள் சொல்கிறேன். எகைன் நான் சொல்ல போகிறேன்னா, திம்மார தொப்பநல்லி நேற்று ஜமீர்ன்ட்டு RI P-Star பிரஸ்காரன் கவனம் வச்சுக்க. P-Star கிட்டத்தட்ட 452 ஏக்கரா அவ்வளோ BGML லேண்டு. அதுக்கு போயிட்டு துரஸ்தி பண்ணுறதுக்கு போகிறாங்க, பானி பண்ணுகிறாங்க. பண்ண முடியுமா? P நம்பரில் இருக்குது பானி. இந்த மாதிரி கிட்டத்தட்ட BGML லேண்டெல்லாம் ஃபுல்லாக பானி பண்ணிக்கிறாங்க. யார் பண்ணிக்கிறாங்கன்ட்டு தணிக்கையில் வரட்டும். இந்த தணிக்கையில் மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸ் விஜிலன்ஸ் வரட்டும், பிரின்சிபால் செக்ரட்டரி வரட்டும், மினிஸ்டர் வரட்டும், மைனிங் மினிஸ்டர் வரட்டும், வந்து தணிக்கை பண்ணிட்டேன். சென்ட்ரல் கவர்மெண்ட் தணிக்கை பண்ண இதெல்லாம் சென்ட்ரல் கவர்மெண்ட் லேண்டு. அதனால் வந்து இன்னும் சென்ட்ரல் கவர்மெண்ட் யாருக்கும் ஒப்படைக்கலை, அவங்ககிட்டே இருக்குது. 2032 மட்டும் அவங்க கண்ட்ரோலில் தான் இருக்குது. இன்னும் யாருக்கும் ஒப்படைக்கல. அதனால் வந்து மினிஸ்டர் ஆஃப் மைன்ஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து கொண்டு வரோம். மக்களே யாரும் பயப்படாதீங்க. இது உங்களுக்கு சப்போர்ட் KGF MLAவும் ஒட்டுமொத்த பிரஸும் ஆல் ஹியூமன் ரைட்ஸும் உங்ககிட்ட இருக்குது. ஜெய் ஹிந்த், ஜெய் கர்நாடகா. ஆரம்பிக்கலாங்களா?
தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம், தரம் என்றும் நிரந்தரம். வாங்க.